ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸோட போனஸ் இஷ்யூ, ஸ்ப்ளிட் இஷ்யூ அது எல்லாமே வர இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். மண்டே மார்க்கெட் நல்லாவே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு எலிட் கார்டு இன்டர்நேஷனல் வந்து 10:1 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆட்டு ஜூன் 25 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை தான் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து டொபாக்கோ பேஸ்டு ப்ராடக்ட்டில் தான் பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. 10:1 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் கொண்டு வராங்க. 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை ₹1 ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% விழுந்துருந்துச்சு. 522 இருந்துச்சு. நான் எப்படி தம்ப்லைன் வச்சுருந்தேன்னா, அதாவது ஒரு வருஷத்தில் லெஸ் தேன் 1 இயர்ஸில் ஒரு வருஷத்தில் இப்போ ₹1,00,000 நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 52 lakhs ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தமிழில் வச்சுருப்பேன். அதாவது இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ₹11 தான் இருந்துச்சு போன வருஷம் ஆகஸ்ட் அந்த சமயத்தில். இப்போ ₹550 ட்ரேட் ஆகுது. 1,00,000 52.5 lakh ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பங்கு தான் இப்போ 10:1 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடிக்கு ஏதோ ஷேர் டைல்யூட் பண்ணி அதை திருப்பி அந்த கம்பெனியில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் விபின் சர்மா. லெஸ் தேன் ஒன் இயர்ஸில் ஜஸ்ட் 10 monthsல வந்து 5100% இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியான இல்லை, ஏன்னா ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இப்போதைக்கு பொறுமையாக தான் இருக்க முடியும் இந்த பங்குகளில். இது எலிட் கார்டு இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா 10:1 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்குறாங்க. ஜூன் 25 ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது சன்ஃபார்மா, இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஏன்னா சன்ஃபார்மாவோட ஹலோல் ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபார்ம் 483 8 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து சன்ஃபார்மாவுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. வேதாந்தாவோட அப்டேட்டு குறிப்பாட்டு டிவிடெண்டுக்கான மீட்டிங் வந்து ஜூன் 18 வச்சுருக்காங்க. ஃபினான்ஷியல் 26க்கான டிவிடெண்டுக்கான மீட்டிங் ஜூன் 24 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வேதாந்தாவும் மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸ்பைஸ் ஜெட் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் அவங்களோட ப்ராஃபிட் 319 கோடி. அதாவது ஆக்சுவலி ஃபினான்ஷியல் 25ல் 7 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சிஞ்சின் இன்டர்நேஷனலும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு என்னன்னா, யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க இவங்களோட பயோகான் பார்க் SEZ பெங்களூரில் February 10 20 வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது சிஞ்சின் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நசரா டெக்னாலஜிஸும் ஃபோக்கஸில் இருக்கும். ரேகா ஜுன்ஜுன்வாலா வந்து நசரா டெக்னாலஜிஸில் இருந்து ஹோல்ட் பண்ண என்டையர் ஸ்டேக்குமே டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். பிர்லா கார்பரேஷனில் வந்த அப்டேட்டு, ராஜஸ்தானில் இந்த லைம்ஸ்டோன் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ஷன் பேஸ் தான் கொடுப்பாங்க, ஆக்ஷன் பேஸில். அந்த ஸ்டேட்டோட ஆக்ஷன் ப்ராசஸில் இவங்க ப்ரிஃபர்ட் பிட்ராக இருக்கிறாங்க. கோரம் கான்கி தானி லைம்ஸ்டோன் பிளாக் ஜேஸ்லமர் ராஜஸ்தானில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் ஜியாலஜி டைரக்டர் மூலம் மட்டும் தான் நடக்கும் அந்த ஆக்ஷனு. அதில் எங்கே இப்போதைக்கு ப்ரிஃபர்ட் பிட்ராக இருக்கிறாங்க. இது பிர்லா கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி இந்தியாவில். இவங்க வந்து ஜூலை 22 பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் ஜூலை 22 23 வச்சுருக்காங்க. பட் ஜூலை 23 நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். NTPC வந்து நார்த் காரன்பூரா சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கு. அதனால NTPCயும் ஃபோக்கஸில் இருக்கும். ITC வந்து ஸ்ட்ரெஸ்ஸா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 400 கோடிக்கு அக்யூசியேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேஷ் பேசிஸில். ஸோ ITCயும் ஃபோக்கஸில் இருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் மெயின்லி நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். 50 ஷேர் இருந்துச்சுன்னா அது 500 ஷேராக மாறப்போகுது. அதுக்கான ரெக்கார்ட் டேட் நாளைக்கு தான் வருது. ஸோ மண்டே இஸ் த எக்ஸ் போனஸ் டேட். எக்ஸ் போனஸ் எக்ஸ் ஸ்பிளிட் அதுக்கான டேட் நாளைக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 1 ஷேர் இருக்குன்னா அது 10 ஷேராக மாறும். 50 ஷேர் இருக்குன்னா 500 ஷேராக மாறும். 500 ஷேர் இருக்குன்னா அதே மாதிரி 10 மடங்கு 5000 ஷேராக மாறும். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதே வேல்யூ தான். குறிப்பாட்டு ஒரு நண்பர் கமெண்ட் அழகாக சொல்லியிருந்தார். அது நான் வேறு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 10 ரூபா நோட்டை வந்து 10 நோட்டு வச்சாலும் அது 100 ரூபா தான். அதே 1 ரூபா காயினை 100 காயின் வச்சுருந்தாலும் 100 ரூபா தான். அது மாதிரி தான் ஸ்ப்ளிட்டும் போனஸும். ஸோ பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு அதானியோட ஹைஃபா ஃபோட்டோ வந்து இஸ்ரேலில் இருக்குது. ஸோ இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்து கார்கோ ஆப்ரேஷன் எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது. எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் வந்து யூஎஸை கூட்டுறாங்க, நீங்கள் வந்து இந்த ஈரானுக்கு எகென்ஸ்டான வாரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூஎஸை இஸ்ரேல் கூட்டுறாங்க. பட் ஆக்சுவலி யூஎஸோட இது என்னென்னா நெகோசியேஷன் தான் பண்ணுறாங்க. பீஸ்ஃபுல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் விரும்புகிறாரு. பட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ் மேபி அஃபிஷியலாக ஜாயின் பண்ண சான்சஸ் கம்மியாக தான் நான் பார்க்குறேன். ஸ்பைஸ் ஜெட்டோட ரிசல்ட் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ஃபுல்லாக பார்த்துடலாம். 319 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 12 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 18 அப்புறம் ஆனுவல் கெயின் இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
48 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. முந்தின குவார்ட்டரில் 26 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. 12 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1446 கோடியாக இருக்குது. டோட்டல் ரெவன்யூ 1942 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் டபுள் ஆகி 527 கோடியாக இருக்குது. பர்சஞ்சர் லோடு ஃபேக்டர் வந்து 88.1% இருக்குது. ரெவன்யூ பர் அவைலபிள் சீட் கிலோமீட்டர் 5.66 இருக்குது. அவங்களோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. 683 கோடியாக ரீச் ஆயிருக்கு. ஆக்சுவலி ப்ரொமோட்டர் வந்து ஒரு 500 கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஷன் பண்ணாங்க. அதுவும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது அவங்களோட ப்ராஃபிட் மேலே போகிறதுக்கு. ஃபுல் இயர் ரெவன்யூ மட்டும் ட்ராப் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 24 8497 கோடி இருந்தது. இப்போ 6736 கோடியாக குறைஞ்சிருக்கு. டொமஸ்டிக் ஃபுட் பிரிண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 24 நியூ ஃப்ளைட்ஸ் வந்து தூத்துக்குடியின் போர்பண்டர், டெராடூன் இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு எல்லாமே விடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ்ஜெட் கொடுத்த ஒரு ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஏன்னா இப்போ பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் டைல்யூஷன் ப்ராசஸை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சோர்ஸஸும் வந்துருந்துச்சு. நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ விரைவில் ஐடிசியில் மட்டும் தான் பேட் டைல்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் அவங்களோட வேலையை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டாக்ஸு, ஸ்பிரிட்டு, போனஸு, டிவிடெண்டு இது வர அந்த ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸு 16ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். இவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, போனஸும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி 1:2 ஸ்ப்ளிட்டு, 4:1 போனஸு. நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டு. ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா 105 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 16ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. 16ஆம் தேதி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். எல்கேபி செக்யூரிட்டிஸு 30 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டாடா டெக்னாலஜிஸ் 16ஆம் தேதி 8.35 காசு டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வருது. ஹிந்துஸ்தான் சிங் இனி 17ஆம் தேதி 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் 3 ரூபா டிவிடெண்ட். முத்ரா ₹1.25. முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஷர்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து 3 ரூபா டிவிடெண்ட் 18ஆம் தேதி. நெக்ஸ்ட் 19ஆம் தேதி பேனாசோனிக் கார்பன் இந்தியன் கம்பெனி 12 ரூபா டிவிடெண்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3 ரூபா 50 காசு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேனாசோனிக் கார்பன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 19 ரெக்கார்ட் டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 19 ரெக்கார்ட் டேட் 3 ரூபா 50 காசு. டாடா கம்யூனிகேஷன் 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் 25 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. தேஜாஸ் நெட்வொர்க் வந்து 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் 20ஆம் தேதி ஆஷ்கான் குளோபல் சர்வீசஸ் ஸ்பிளிட்டு 10 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. பஜாஜ் ஆட்டோ 20ஆம் தேதி 210 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா 4 ரூபா 5 காசு கொடுக்குறாங்க. 20ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் 40 காசு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் 2 ரூபா 10 காசு. மவானா சுகர் 1 ரூபா கொடுக்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2 ரூபா 90 காசு. ரோசாரி பயோடெக் 50 காசு. சொலைட்டர் மெஷின் டூல்ஸ் 2 ரூபா. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 24 ரூபா. ஸ்வஸ்டிகா இன்வெஸ்ட்மெண்ட் 60 காசு. டாடா பவர் 2 ரூபா 25 காசு. டோரன் ஃபார்மசிட்டிகல்ஸ் 6 ரூபா. டிரான்ஸ்காப் இன்டர்நேஷனல் 30 காசு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ ஓவரால் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு. ஸோ உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசிஎல் இந்த பங்குகள் எல்லாமே விழும். பட் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா இந்த மாதிரி சில பங்குகள் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஓஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் பிஸ்னஸ் இருக்குது, ஓவர்சீஸ் ஆப்ரேஷன். குறிப்பாட்டு ஓஎன்ஜிசி விதேஷ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது குளோபல் லெவலில் அவங்க க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஆயில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் பூஸ்ட் ஆகும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. இந்திரபிரசா கேஸும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படின்னா ஆயில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா நிறைய பேர் நேச்சுரல் கேஸாக இருக்கிற சிஎன்ஜிக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சீப்பராக இருக்கும், க்ளீனராக இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் இதில் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வால்யூம்ஸும் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இந்திரபிரசா கேஸ் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஆயில் இந்தியா வந்து அவங்க ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்க. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. இதனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகும் போது இவங்களுக்கு மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜிக்கும் அதே கதை தான். எல்என்ஜி மக்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த பேசிஸில் இது பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிட்டடும் பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு. இவங்க டைரக்ட்லி ஆயில் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. பட் இபிசி கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து ஆயில் பைப்லைன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகுது அப்படின்னா ஆயில் கம்பெனிஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்துவாங்க. இதனால இவங்களுக்கு ஆர்டர் புக் அண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பேசிஸில் இது பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 மந்த்ஸில் ஐபிஓ வர கம்பெனிஸ் என்எஸ்டிஎல், ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ், கல்பட்டாரு, ரூபிகான் ரிசர்ச், ஆல் டைம் பிளாஸ்டிக், ரீக்ரீன், எக்ஸல் இபிசி, கிரெடிலா,
எஸ்கே ஃபினான்ஸு, வெரிட்டாஸ் ஃபினான்ஸு, பராஸ் ஹெல்த்கேர், சிஐஇஎல் ஹெச்ஆர் சர்வீஸ், ஆவனஸ் ஃபின்னு, ட்ராஃப் கேட்டல் கெமிக்கல், பிரிகேட் ஹோட்டல், ஸ்ரீஜி ஷிப்பிங் இது எல்லாமே நெக்ஸ்ட் 2 to 3 months ஐபிஓ வர சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓஷ்வால் பம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெயின் போர்டு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் இருக்குது. இது ஜூன் 13 to 17 வந்து டேட்டு. ப்ரைஸ் பேண்ட் வந்து 584 ரூபாலேருந்து 614 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டுன்னு பார்க்கும்போது 24 ஷேர் ஒரு லாட்டில். அந்த சைஸ் வந்து 1387.34 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ரீட்டைல் போர்ஷனுக்கு 35%. ஹெச்என்ஐ சுமால் ஃபார்முக்கு 3362ன்னு சொல்கிறாங்க, அவ்வளோ ஷேரு. ஹெச்என்ஐ பிக் ஃபார்முக்கு 6725, ஃபேஸ் வேல்யூ 1ன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் ஃபார்ம் வந்து 3,29,512 ஃபார்மு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்வால் பம்ப்ஸ் மெயின் போர்டு ஐபிஓ அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தார்த் கேம்கா இவர் வந்து சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணுறாரு. ஆக்சுவலி மகாநகர் கேஸும் குஜராத் கேஸும் ஒரு 10 to 20% மேலே போகலாம். ஏன்னா அந்த சிஎன்ஜி அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஸ்டாக் வந்து கெயின் ஆகலாம் அப்படிங்கிற அப்டேட்டை இவர் ஷேர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மகாநகர் கேஸ் இது 1370 ரூபா இருக்குது. டார்கெட் 1760 ரூபா சொல்கிறாரு. 28% மேலே போகும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிக்ளைன் தான் ஆகும். 10% வால்யூம் க்ரோத், சிஏஜிஆர் க்ரோத் இருக்கும் ஃபினான்ஷியல் 25 to 27. டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சிஎன்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டு. பிஎன்ஜி கஸ்டமர் வந்து புதுசாட்டு வருவாங்க. கேரண்டீட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்லாம் இவங்க கொடுக்குறாங்க. 250 சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து ஃபினான்ஷியல் 30 இவங்க ஆட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மஹாட்ஸோ 2.0 ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வால்யூமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 40% வரைக்கும் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகலாம். எல்என்ஜி, பேட்டரி மேனுஃபேக்சரிங், சிபிஜி இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் வால்யூம் க்ரோத் வந்து 10% சிஏஜிஆர் க்ரோத் ஃபினான்ஷியல் 25 to 27 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மகாநகர் கேஸுக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. 28% மேலே போகும். 1760 ரூபா டார்கெட் ப்ரைஸு. குஜராத் கேஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் 535 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 476 ரூபா இருக்குது. 12% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சிஎன்ஜி வால்யூம் க்ரோத் 12% வந்து இயர் பேசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்கும். குறிப்பாட்டு ரூரல் ஏரியாவில் தானே, அகமதாபாத், ராஜஸ்தான் இங்கெல்லாமே உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரோட நேம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா கேம்கா. அவர் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நிஃப்டி மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸுக்கு வந்து 55 to 210% நெக்ஸ்ட் 12 months ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டுக்கு 600 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. அது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 190 ரூபாவில் தான் இருக்குது. 210% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் இதை பற்றி எனக்கு தெரியாது. இது சில இஷ்யூஸ் வந்த பங்கு. பைசாலோ டிஜிட்டலுக்கு வந்து 75 ரூபா டார்கெட் ப்ரைஸு 139% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 31 ரூபாவில் இருக்குது. ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸ் அதுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் 21 ரூபா சொல்கிறாங்க. அது 11 ரூபாவில் இருக்குது. 93% மேலே போகும்னு சொல்கிறாங்க. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் 220 ரூபா டார்கெட் ப்ரைஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 116 ரூபாவில் இருக்குது. 90% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஜிஎம்எம் ஃபாட்லர் 1118 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 74% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1950 ரூபா டார்கெட் ப்ரைஸ். ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் 101 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 171 ரூபா டார்கெட் ப்ரைஸ். 69% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா டார்கெட் 180 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 107 ரூபா. 68% மேலே போகும்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா லைஃப் ஸ்பேசஸ் 60% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 574 ரூபா டார்கெட் ப்ரைஸு. 60% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 351 ரூபா 59. சென்கோ கோல்ட் 347 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 58% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் பை 6 அனல் சொல்கிறாங்க. 547 ரூபா டார்கெட் ப்ரைஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 347. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 1600 ரூபா டார்கெட் ப்ரைஸ். 1600 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. 1660 ரூபா டார்கெட் ப்ரைஸ். 57% மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.